ராம் ராம், எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம சரத் நவராத்திரி அப்படின்னு நாம எல்லாரும் முப்பெரும் தேவியர்களை கொண்டாடக்கூடிய நவராத்திரி பூஜை எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 9 நாளைக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களை நாம பூஜை பண்ணி அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் நமக்கு கிடைக்கிறது. மனக்கஷ்டம், பணக்கஷ்டத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான கஷ்டங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வருஷங்களும் புராணோக்த ரீதியாக பலவிதமான பூஜைகள் நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த நவராத்திரி அப்படிங்கிறத எல்லாரும் பாரத தேசம் மாத்திரம் இல்லாமல் உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு வைபவமாக பார்த்துட்டுருக்கோம். இந்த 9 நாளைக்கு நவராத்திரியில் அம்பாளுக்கு பூஜை பண்ணி ஒரு பெரிய ஒரு விழாவாக இந்த உலகம் முழுக்க கொண்டாடின்னு இருக்கா. இன்னும் சில பிரதேசங்களில் 10 நாளைக்கு கொண்டாடுவா. பெங்கால் சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவா இந்த நவராத்திரியை. அந்த மாதிரி இந்த சரத் நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான இந்த 9 தினங்கள் நாம் எப்படி பூஜை பண்ணுறது, எப்படி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு நாம் ஒரு பாத்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 9 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி அம்பாளுக்கு நம்மளால் சக்திக்கு தகுந்த மாதிரி நிவேதனங்கள் எல்லாம் சமர்ப்பித்து ஒரு கன்னிகைக்கோ இல்லை ஒரு சுமங்கலிக்கோ அவளுக்கு உண்டான சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து வெத்தலைப்பாக்கு மங்கள திரவியங்கள்லாம் தானம் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் வாங்கிக்கிறோம். இந்த 9 நாளில் 9 நாளும் பூஜை பண்ணக்கூடியவர்கள் 3 தினங்களுக்கு துர்கா அஷ்டோத்திரத்தினால அம்பாளை அர்ச்சிக்கலாம். அடுத்த 3 தினங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினால அர்ச்சிக்கலாம். கடைசி 3 தினங்கள் சரஸ்வதி அஷ்டோத்திரத்தினால அர்ச்சிக்கலாம். இல்லை 9 நாளுமே 3 தேவியர்களுடைய அஷ்டோத்திரத்தையும் சொல்லி அர்ச்சிக்கலாம். அல்லது 9 நாளைக்குமே லலிதா அஷ்டோத்திரத்தினாலேயோ இல்லை லலிதா சஹஸ்ரநாமத்தினாலேயோ அல்லது லலிதா திரிஷதியினாலேயோ அம்பாளை அர்ச்சிக்கலாம். பொதுவாக சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னோன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமந்தான் ரொம்ப உகந்தது, ரொம்ப வசந்தமான ஒரு பலனம் கொடுக்கக்கூடியது. அர்ச்சனைகளெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணமாகவும் நாம் பண்ணலாம். இல்லை அஷ்டோத்திரத்தையும் வாசித்து முடிச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தையும் சேர்த்து நாம் அர்ச்சிக்கலாம். இந்த அர்ச்சனை அப்படின்னு வரும்போது புஷ்பத்தினாலேயோ குங்குமத்தினாலேயோ பண்ணுறது ரொம்ப உசந்தது. சில பேர் வெள்ளிக்காசனால் அர்ச்சனைகள் பண்ணுவா. அந்த மாதிரி வெள்ளிக்காசு இருந்ததுன்னா வெள்ளிக்காசனால் நாம் அர்ச்சனை பண்ணலாம். முக்கியமாக சொல்லப்போனால் நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய இந்த 1 ரூபா 2 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு, 10 ரூபா காயின்ஸ், இந்த மாதிரி காயின்களால் அர்ச்சனை பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது இரும்பு காசு, இரும்பு காசுனால் அர்ச்சனை பண்ணக்கூடாது. வெள்ளிக்காசு இருந்ததுன்னா வெள்ளிக்காசால் பண்ணுங்கோ. இல்லைன்னா எல்லாத்த விட வசந்தது குங்குமம், புஷ்பங்கள். அதனால் இதனால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப வசந்த விஷயம். இந்த மாதிரி 9 நாளைக்கும் அம்பாளை அர்ச்சனை பண்ணி நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு தகுந்த நிவேதனங்கள் சமர்ப்பித்து சுமங்கலிக்கும் கன்னிகை குழந்தைகளுக்கும் அவளுக்கு உண்டான மங்கள திரவியங்கள் தாம்பூலாதிகளை கொடுத்து அம்பாளை பிரீத்தி பண்ணி நாம் இந்த நவராத்திரி வைபவத்தை கொண்டாடலாம். மேற்கொண்டு இந்த நவராத்திரி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும், என்னென்ன திரவியங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளேயில் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திரவியங்களையும் எடுத்து வச்சுண்டு கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணணும். அம்பாள் எந்த திசையை பார்த்து வேணாலும் இருக்கலாம். கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ எந்த திசையை பார்த்த அம்பாள் இருந்தாலும் நாம் பூஜை பண்ணக்கூடியது கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ இருக்கணும்.
அதே மாதிரி அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது ஆசனம் போட்டுண்டு முடிஞ்ச வரைக்கும் புடவை கட்டிண்டு நாம் அவாவா குலாச்சாரப்படி புடவையை கட்டிண்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக அம்பாளை பூஜை பண்ணும்போது அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னு நமக்கு கதைகளில் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளையும் நாம் அலங்காரம் பண்ணிட்டு தான் அம்பாளை பூஜை பண்ணணும். நாம் எப்படி இருந்தால், அதாவது குழந்தைகள் எப்படி இருந்தால் தாயார் தகப்பனாருக்கு பிடிக்குமோ நன்னா அலங்காரம் பண்ணிட்டு மகாலட்சுமி ஆட்டம் இருக்க அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாம் அலங்காரம் பண்ணிண்டு அம்பாளை பூஜை பண்ணினாதான் அம்பாளும் பிரசன்னமாக நம்ம பூஜையை ஸ்வீகரிச்சுக்கிறார். நாம் எப்படி அம்பாளை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் அலங்கரிச்சுக்கணும். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளை பூஜை பண்ண வேண்டியது. இந்த பூஜையாகப்பட்டது புருஷாதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. புருஷாலும் பண்ணலாம், ஸ்திரீகளும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விரதம் இது. 9 நாள் பண்ணக்கூடியவர்கள் 9 நாளும் பூஜையை பண்ணலாம். 9 நாள் பண்ண முடியாதவர்கள் கடைசி 3 நாள் துர்காஷ்டமி, மகாநவமி, விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி 3 நாளைக்கு அம்பாளை பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பூஜையாகப்பட்டது எதில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. கலசத்தில் பண்ணுறதா, பிம்பத்தில் பண்ணுறதா, இல்லை படத்தில் பண்ணுறதா அப்படிங்கிறது இருக்கும். அவாவாளுக்கு தகுந்த மாதிரி, சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி கலசம் வச்சு பண்ணுறதாக இருந்தால் ஒரு கலசத்தில் பாதி கலசம் அரிசியை ரொப்பி அது மேலே மாவளை கொத்து வச்சு அது மேலே தேங்காயை வச்சு அந்த கலசத்துக்கு மாலையெல்லாம் போட்டு அலங்கரித்து அம்பாள் முகங்கள்லாம் வச்சும் அலங்கரிக்கிறதாக இருந்தால் அலங்கரிக்கலாம். அந்த மாதிரி அலங்கரித்து 9 நாளைக்கு அந்த கலசத்தில் பூஜை பண்ணிட்டு வரலாம். அப்படி கலசத்தில் பூஜை பண்ணக்கூடியவர்கள் கலசத்துக்கு கீழே ஒரு தாம்பாளத்தில் அரிசியை போட்டு அது மேலே கலசத்தை வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும். பிம்பத்தில், அதாவது விக்கிரகத்தில் பூஜை பண்ணுறதாக இருந்தால் அந்த விக்கிரகத்தில் டைரெக்டாக நாம் அம்பாளை தியான ஆவாகனாதிகள் பண்ணி பூஜை பண்ண வேண்டியது. சித்திரப்படம் ஃபோட்டோக்களில் பூஜை பண்ணுறதாக இருந்தாலும் அதே மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு மாலைகள்லாம் போட்டு பொட்டு இட்டு அலங்காரம் பண்ணி அதில் நாம் பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி 9 தினங்களோ இல்லை 3 தினங்களோ அம்பாளை பூஜை பண்ணி நாம் எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேல்கொண்டு இந்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல விக்னேஸ்வர பூஜை, அதுக்கப்புறம் நவராத்திரி பூஜைக்குண்டான சங்கல்பம், அதுக்கப்புறம் அம்பாளுடைய தியானம் ஆவாகனாதிகள். அதே மாதிரி 9 தினங்களுக்கும் பூஜை பண்ணக்கூடியவர்கள் 9 நாளைக்கும் உண்டான சங்கல்பத்தை இங்கே நான் டேட் வைஸ் நான் கொடுத்துருப்பேன். அதன்படி அன்னன்னைக்கு என்னென்ன திதிவார நட்சத்திரங்களோ அதை சொல்லிக்க வேண்டியது, அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியது. அதை சொல்லிண்டு மேல்கொண்டு பூஜைகளை அனுஷ்டிக்க வேண்டியது. இவைகளை வச்சுண்டு நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். எல்லாரும் எல்லா விதமான திரவியங்களையும் எடுத்து வச்சுண்டு அலங்கரிச்சுண்டு அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு தயாராக இருக்க வேண்டியது. எல்லாரும் முதல்ல ஒரு சொட்டு ஜலம் எடுத்துட்டு கையை சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஒரு உத்தண்ணி தீர்த்தம் எடுத்துட்டு குடிக்க வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து ஒரு தரம் கையை தொடச்சுக்கோங்க. புருஷாலாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. கைகளில் 2 மங்கள அக்ஷரையை கைகளில் எடுத்துட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க எல்லாரும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இந்த கைகளில் இருக்கக்கூடிய அக்ஷரையை இடது கைக்கு மாற்றின்றுங்கோ. புருஷாலாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் பிராணாயாமம் பண்ண வேண்டியது சொல்லிக்கோங்க. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम. வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். இப்போ எல்லாரும் இடது கையில் அக்ஷதையை வச்சுண்டு
வலது கையினால் இடது கையை மூடிண்டு வலது தொடமையில கையை வச்சுண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தி அர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கைகளில் இருக்கக்கூடிய அக்ஷதையை இடது பக்கம், அதாவது வடக்கு பக்கமாக போட்டுட வேண்டியது. நீங்கள் வடக்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னாக்க உங்களுக்கு முன்னாடியே அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணிவிட்டு கைகளில் ஒரு சொட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருப்பேன். அந்த மஞ்சள் பிள்ளையாரை சுற்றினாப்பில் ஒரு வாசனை பூ கட்டின புஷ்பத்தை போட்டுட்டு 2 உதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே பிள்ளையாரை தியான ஆவாகனம் பண்ணி உபச்சாரத்தோடு பூஜை பண்ண போகிறோம். எல்லாரும் புஷ்பத்தை கைகளில் வச்சுட்டு சொல்லிக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் மகாகணபதிம் தியாயாமி. புஷ்பங்களை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு மறுபடியும் 2 புஷ்பங்களை எடுத்து மஞ்சள் பிள்ளையார் மேலே போட வேண்டியது. மகாகணபதிம் அவாஹயாமி. கைகளில் மணி அடிச்சின்றபடியே மேற்கொண்டு வரக்கூடிய உபச்சாரங்களை செய்ய வேண்டியது. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ. மகாகணபதயே நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அக்ஷதையை சமர்ப்பிச்சுட்டு மேற்கொண்டு ஒவ்வொரு உத்தரணி தீர்த்தமாக எடுத்துண்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சுண்டு அதில் விட்டுண்டே வாங்கும். மகாகணபதயே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி மதுபர்க்கம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மணியை கீழே வச்சிருங்கோ. பஞ்சபாத்திரத்திலேயே உத்தரணியும் வச்சிருங்கோ. 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. மகாகணபதயே நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்கோ. உத்தரீய உபவீத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சுட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு சந்தன குங்குமத்தில் தோச்சு எடுத்துக்கோங்கோ. மகாகணபதயே நமஹ திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சுட்டு 2 அக்ஷதையை எடுத்து போடுங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜயாமி. உதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துக்கோங்கோ. புஷ்ப தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. ஒவ்வொரு புஷ்பமாக பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிண்டே வாங்கோ. ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः ओम सिद्धिविनायकाय नमः ओम विघ्नेश्वराय नमः ओम महागणपतये नमः। नानाविधानि पुष्पाणि समर्पयामि। पुष्पंगल पिள்ளையாருக்கு समर्पिச்சுட்டு पुष्प तांबाळத்தை கீழே வச்சிருங்கோ। அடுத்தபடியாக பிள்ளையாருக்கு நிவேதனம் வெத்தலபாக்கு பழங்கள் ஒரு தேங்காய் உடைச்சுன்னு வந்து வச்சுக்கோங்க। வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு தேங்காயை உடைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அதை நைவேத்தியம் பண்ண வேண்டியது। எல்லாரும் கைகளில் ஜலம் எடுத்துட்டு அந்த வெத்தலைபாக்கு பழம் தேங்காய் இவைகள் மேலே ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுங்கோ। கைகளில் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ। விக்னேஸ்வராய நமஹ, மகாகணபதயே நமஹ, நாளிகேர
खण्डद्वयं कदलीफलं कर्पूर ताम्बूलं महानिवेद्यं நிவேதயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சிருங்கோ. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் கைகளில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. நமோ நமः கணேशाय நமஸ்தே சிவசூனவே நிர்விக்னம் குரு தேவேஷ நமாமி த்வாம் கணாதிப கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூஃபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். விக்னேஸ்வராய நமः மகாகணபதயே நமः. மனோபீஷ்ட பிரார்த்தனாः சமர்ப்பயாமி. புஷ்பத்தை மஞ்சப்பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சுட்டு மனசில் உள்ள அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. இந்த 9 தினங்கள் நாம் பண்ணக்கூடிய விரதமாகப்பட்டது விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். அம்பாளுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் நாம் சரியானபடி பூஜை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட வேண்டியது. புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் 2 அக்ஷதையை கைகளில் எடுத்துட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மறுபடியும் அந்த அக்ஷதையை இடது கைகளில் மாற்றிண்டு புருஷாலாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் பிராணாயாமம் பண்ணிக்க வேண்டியது. ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். இடது கையை வலது கையால் மூடிண்டு அக்ஷதையோடு இருக்கக்கூடிய கைகளை வலது கையால் மூடிண்டு வலது மேலே கையை வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्याम शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये. அடுத்தபடியா திதிவார நட்சத்திரங்கள் இவைகளை டிஸ்பிளேல நான் கொடுத்துருப்பேன். அன்னன்னி தேதிக்கு உண்டான திதிவார நட்சத்திரங்களை சொல்லிக்க வேண்டியது. சொல்லிட்டு மேற்கொண்ட சங்கல்பத்தை கண்டினியூ பண்ண வேண்டியது.
श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्माकं सकुटुम्बानां सर्वेषां क्षेमस्थैर्य वीर्य विजय अभय आनंद आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं वेदोक्त आयुः आरोग्य अभिवृद्ध्यर्थं सकलविध दृष्टिबाधा शत्रुबाधा रोगबाधा निवृत्त्यर्थम् अस्माकं सकुटुम्बानां सर्वेषां धनकनक वस्तुवाहन तेजो लक्ष्म्यादि सकल अष्टैश्वर्य समृद्ध्यर्थं पुत्र पौत्रादि सत्संतान समृद्ध्यर्थं समस्त सन्मंगल अवाप्त्यर्थं सपरिवार दुर्गा लक्ष्मी सरस्वती प्रसाद सिद्ध्यर्थं सपरिवार दुर्गा लक्ष्मी सरस्वती प्रीत्यर्थं शरन्नवरात्रि महोत्सव वैभवे सपरिवार दुर्गा लक्ष्मी सरस्वती पूजां करिष्ये दुर्गा लक्ष्मी सरस्वती पूजां करिष्ये एवं कलशादि पूजांच करिष्ये கைகளில் இருக்கக்கூடிய அக்ஷதையை வடக்கு பக்கமாக விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணிட்டு ஒரு சொட்டு ஜலம் எடுத்து கையை சுத்தம் பண்ணிக்கோங்கோ. சுத்தம் பண்ணிட்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ, மகாகணபதயே நமஹ சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. மஞ்சப்பிள்ளையார் மேலே புஷ்பத்தை போட்டுட வேண்டியது. மறுபடியும் 2 புஷ்பங்களை கையில் எடுத்துட்டு எல்லாரும் சொல்லிக்கோங்கோ, அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சபரிவாரம் விக்னேஸ்வரம் மகாகணபதிம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. புஷ்பங்களை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு அந்த தாம்பாளத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிட வேண்டியது. அந்த தாம்பாளத்தில் பிள்ளையாருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வாசனை பூவை ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கொடுத்து தலையில் வச்சுக்க சொல்ல வேண்டியது. அடுத்தபடியாக நவராத்திரி பூஜை ஆரம்பம். முதல்ல கலச பூஜை. பஞ்சபாத்திரத்தில் 4 பக்கமும் முதல்ல சந்தன குங்குமம் இட வேண்டியது. சந்தன குங்குமம் இட்டு 2 அக்ஷதையும் துளசியையும் பஞ்சபாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளே போட்டுக்க வேண்டியது. பஞ்சபாத்திரத்தை தொட்டுண்டபடியே வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல வேண்டியது. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா वसुंधरा ऋग्वेदः अथ यजुर्वेदः सामवेदोऽपि अथर्वणः अंगैश्च सहिताः सर्वे कलशाम्बु समाश्रिताः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् சந்நிதிங் குரு. அந்த பஞ்சபாத்திரத்திலிருந்து கைகளில் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துட்டு பூஜைக்காக நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா திரவியங்கள் மேலேயும் புரோக்ஷணம் பண்ண வேண்டியது. எல்லா திரவியங்கள் மேலேயும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டு தன் மேலேயும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்கோ. ஜலங்களை புரோக்ஷணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மணி எடுத்துட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லினே மணி அடிக்க வேண்டியது. ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம்
घंटारवं करोम्यादौ देवताह्वान லாஞ்சனம். மணியை மறுபடியும் ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அடுத்தபடியாக அம்பாளுக்குண்டான தியான ஸ்லோகம். எல்லாரும் கைகளில் புஷ்பங்களை கையில் எடுத்துட்டு மனசார அம்பாளை தியானம் பண்ணிக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை நன்னா கேட்டுண்டு மனசுக்குள்ளே அம்பாளை தியானம் பண்ணிண்டு கலசத்தின் மேலேயோ விக்கிரகத்தின் மேலேயோ அல்லது படத்தின் மேலேயோ அம்பாளை தியானம் பண்ணி ஆவாகனாதி உபச்சாரங்கள் பண்ண வேண்டியது. எல்லாரும் கைகளில் புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் கண்களை மூடிண்டு அம்பாளை மனசார தியானம் பண்ணிக்கோங்கோ. மகிஷக்னீம் மகாதேவீம் குமாரீம் சிம்மவாஹினீம் தானவாம் தர்ஜயந்தீஞ்ச சர்வகாம துகாம் சிவாம் ध्यायामि मनसा दुर्गां नाभिमध्ये व्यवस्थिताम् आगच्छ वरदे देवी दैत्य दर्पनिपादिनी पूजां गृहाण सुमुखी नमस्ते शंकरप्रिये सर्व तीर्थमयं वारी सर्वदेव समन्वितम् इमं घटं समागच्छ तिष्ठ देवगणैः सह दुर्गे देवी समागच्छ सान्निध्यम् इह कल्पय. அதாவது கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறதாக இருந்தால் அஸ்மின் கலசே அப்படின்னு சொல்லிக்கோங்கோ. விக்கிரகமாக இருந்தால் அஸ்மின் பிம்பே அப்படின்னு சொல்லிக்கோங்கோ. படமாக இருந்தால் அஸ்மின் சித்திரபடே அப்படின்னு சொல்லிக்கோங்கோ. சாங்காம் சாயுதாம் சவாஹனாம் சபதிபுத்திர பரிவார சமேதாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதீம் தியாயாமி. கைகளில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட வேண்டியது. சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் கைகளில் புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ. ஏஹி துர்கே மகாபாகே ரக்ஷார்த்தம் மம சர்வதா ஆவாஹயாமி அஹம் தேவி சர்வகாமார்த்த சித்தயே சபரிவாராம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதீம் ஆவாஹயாமி. மறுபடியும் புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட வேண்டியது. சமர்ப்பிச்சுட்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. கைகளை நான் காமிக்கிற மாதிரியே அந்த கலசத்தின் முன்னாலேயோ அல்லது படத்துக்கு முன்னாலேயோ விக்கிரகத்துக்கு முன்னாலேயோ கைகளை இதே மாதிரி காமிக்க வேண்டியது. ஆவாஹிதா பவ ஸ்தாபிதா பவ சந்நிஹிதா பவ சந்நிருத்தா பவ அவகுண்டிதா பவ சுப்ரீதா பவ சுப்ரசன்னா பவ தேவி சர்வஜகன்மாதா யாவத் பூஜா அவசானகம் தாவத்வம் பிரீத்திபாவேன. கலசமாக இருந்தால் கலசேஸ்மின்னு சொல்லிக்கோங்கோ. பிம்பமாக இருந்தால் பிம்பேஸ்மின்னு அப்படின்னு சொல்லிக்கோங்கோ. சந்நிதிங் குரு. 2 அக்ஷதையை எடுத்துட்டு சமர்ப்பிச்சிட வேண்டியது. பிராணான் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு அக்ஷதையை சமர்ப்பிச்சுட்டு 2 ஏதாவது ஒரு பழத்தை வச்சுட்டு அந்த பழத்தின் மேலே ஒரு சொட்டு ஜலம் புரோக்ஷணம் பண்ண வேண்டியது. புரோக்ஷணம் பண்ணிட்டு 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ. பிராணசக்தியை நமஹா ஃபலம் நிவேதயாமி. அக்ஷதையை அம்பாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய உபச்சார ஸ்லோகங்களை சொல்லி அம்பாளுக்கு உபச்சார பூஜைகள் செய்ய வேண்டியது. சொல்லிக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் நானாமணி கணான்விதம் கார்த்த ஸ்வரமயம் திவ்யம் ஆசனம் பிரதிகிருத்யதாம் சபரிவார துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அக்ஷதைய அம்பாள் இடத்துல சமர்ப்பிச்சிட வேண்டியது. வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி ஒவ்வொரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விட்டுண்டே வர வேண்டியது. எல்லாரும்
மணி அடிச்சின்றபடியே இந்த உபச்சாரங்களை செய்ய வேண்டியது. சொல்லிக்கோங்க. கங்காதி சர்வதீர்த்தேப்யஹ மயா பிரார்த்தனயா ஆஹிருதம் தோயமேதத் சுகஸ்பர்ஷம் பாத்யார்த்தம் பிரதிகிருஹ்யதாம் சபரிவார துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः பாத்யம் சமர்ப்பயாமி. நிதீனாம் சர்வரத்னானாம் த்வமனர்க்ய குணாஹ்யசி சிம்ஹோபரி ஸ்திதே தேவி கிருஹாணார்க்யம் நமோஸ்துதே துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः அர்க்யம் சமர்ப்பயாமி. கர்ப்பூரேண சுகந்தேன சுரபி ஸ்வாதுஷீதலம் தோயம் ஆச்சமனீயார்த்தம் தேவித்வம் பிரதிகிருஹ்யதாம் துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மந்தாகின்யாः சமானீதைः ஹேமாம்போருஹ வாசிதைः ஸ்நானம் குருஷ்வ தேவேஷி சலிலைஷ்ச சுகந்திபிः துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः ஸ்நானம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 தரம் ஜலத்தை கிண்ணத்தில் விட்டுட வேண்டியது. கிண்ணத்தில் விட்டுட்டு அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தியிருந்தேல் அப்படின்னாக்க வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி வஸ்திரத்தை தொட வேண்டியது. இல்லைனாக்க 2 அக்ஷதையை எடுத்து அக்ஷதையினாலேயோ புஷ்பத்தினாலேயோ வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிட வேண்டியது. சொல்லிக்கோங்க. பட்டகூல யுகம் தேவி கஞ்சுகேன சமன்விதம் பரிதேஹி கிருபாம் கிருத்வா துர்கதிநாசினி துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः வஸ்திரம் சமர்ப்பயாமி. மறுபடியும் கைகள் அக்ஷதையை எடுத்துக்கோங்க. ஸ்வர்ண சூத்திரம் அயம் திவ்யம் பிரம்மணா நிர்மிதம் புரா உபவீதம் மயா தத்தம் கிருஹாண பரமேஸ்வரி துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः உபவீத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. கைகளில் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அந்த புஷ்பத்தை சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் தோச்சு கையில் வச்சுக்க வேண்டியது. சொல்லிங்கோ. ஸ்ரீகண்டம் சந்தனம் திவ்யம் கந்தாட்யம் சுமனோஹரம் விலேபனஞ்ச தேவேஷி சந்தனம் பிரதிகிருஹ்யதாம் துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. கைகளில் அக்ஷதை எடுத்துக்கோங்க. துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः சௌபாக்ய திரவ்யார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மறுபடியும் அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதான் நிர்மலான் சுத்தான் முக்தாமணி சமன்விதான் கிருஹாணேமான் மகாதேவி தேஹி மே நிர்மலாம் தியம் துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः அக்ஷதான் சமர்ப்பயாமி. புஷ்பங்களை கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. பத்ம சங்கஜ புஷ்பாதி சதபத்ரைஹ விசித்ரிதாம் புஷ்பமாலாம் பிரயச்சாமி கிருஹாண துவம் சுரேஸ்வரி துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமः புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹ சம்பூஜயாமி. புஷ்பத்தை சமர்ப்பிச்சிட வேண்டியது. அம்பாளுக்கு மாலை வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா மாலையை சமர்ப்பிக்க வேண்டியது. இல்லைனாக்கா வாசனை பூவையை மாலையாக அம்பாளுக்கு போட வேண்டியது.
அம்பாளுக்கு மாலைகள் புஷ்பங்களை சமர்ப்பிச்சுட்டு அடுத்தபடியாக முதல்ல அம்பாளுக்கு அங்க பூஜை. ஒவ்வொரு புஷ்பத்தினாலையும் பூஜையாமின்னு சொல்லும்போது அம்பாளுக்கு சமர்ப்பிச்சுட்டே வர வேண்டியது. சொல்லிக்கோங்க. ஓம் துர்காயை நமஹ பாதௌ பூஜயாமி. ஓம் மகாகாள்யை நமஹ குல்ஃபௌ பூஜயாமி. ஓம் மங்களாயை நமஹ ஜானுனீ பூஜயாமி. ஓம் காத்யாயன்யை நமஹ ஊரு பூஜயாமி. ஓம் பத்ரகாள்யை நமஹ கட்டிம் பூஜயாமி. ஓம் கமலவாசின்யை நமஹ நாபிம் பூஜயாமி. ஓம் சிவாயை நமஹ உதரம் பூஜயாமி. ஓம் க்ஷமாயை நமஹ ஹிருதயம் பூஜயாமி. ஓம் கௌமார்யை நமஹ ஸ்தனு பூஜயாமி. ஓம் உமாயை நமஹ ஹஸ்தௌ பூஜயாமி. ஓம் மகாகௌர்யை நமஹ தக்ஷிணபாஹும் பூஜயாமி. ஓம் வைஷ்ணவ்யை நமஹ வாமபாஹும் பூஜயாமி. ஓம் ரமாயை நமஹ ஸ்கந்தௌ பூஜயாமி. ஓம் ஸ்கந்தமாத்ரே நமஹ கண்டம் பூஜயாமி. ஓம் மகிஷமர்தின்யை நமஹ நேத்ரே பூஜயாமி. ஓம் சிம்ஹவாஹின்யை நமஹ முகம் பூஜயாமி. ஓம் மாஹேஸ்வர்யை நமஹ சிரः பூஜயாமி. ஓம் காமேஸ்வர்யை நமஹ சர்வாண்யங்கானி பூஜயாமி. இதோட அங்க பூஜை பூர்த்தியாச்சு. அடுத்தபடியாக அம்பாளுக்கு அஷ்டோத்திரத்தினால அர்ச்சனை. முதல் 3 தினங்களுக்கு துர்கா அஷ்டோத்திரம், அடுத்த 3 தினங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அடுத்த 3 தினங்களுக்கு சரஸ்வதி அஷ்டோத்திரம். இப்படியாக 9 தினங்களுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியது. லலிதா சஹஸ்ரநாமத்தினாலேயோ இல்லை திரிஷதினாலேயோ அஷ்டோத்திரத்தினாலேயோ 9 தினங்களும் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை ரெண்டுமே நாம் கம்பைன் பண்ணிட்டும் பண்ணலாம். முதல்ல துர்காஷ்டோத்திரம் வாசித்து முடிச்சுட்டு லலிதா அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் திரிஷதி இப்படியாக ஏதாவது ஒன்று அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு கம்பைன் பண்ணிட்டும் பண்ணலாம். அவாவாளுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா வச்சுருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனைகளை பண்ண வேண்டியது. ஏன்னா சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணும்போதோ அஷ்டோத்திரம் பண்ணும்போதோ அதுக்கு தகுந்த புஷ்பங்கள் நமக்கு வேணும். அந்த புஷ்பங்கள் நமக்கு கிடைச்சதானா நமக்கு இல்லை, அந்த புஷ்பங்களை வாங்கி அர்ச்சனை பண்ணுறதுக்குண்டான சௌகரியங்கள் நமக்கு இருந்ததானால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தபடியாக அஷ்டோத்திரத்தினால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தூப தீப நைவேத்தியங்கள் செய்ய வேண்டியது. எல்லாரும் அஷ்டோத்திரங்கள் எல்லாம், அதாவது இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அஷ்டோத்திரங்கள் எல்லாம் வாசித்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக தூப தீப நைவேத்தியத்துக்கு உண்டான ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். இப்போது உத்தராங்க பூஜை. எல்லாரும் அம்பாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அம்பாளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுண்டு முதல்ல, அதாவது நைவேத்தியத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு தேங்காய் இதையும் உடச்சி கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தூபங்களை காமிக்க வேண்டியது. முதல்ல தூபத்தை கையில் எடுத்துக்க வேண்டியது. ஊதுபத்தி இருந்ததுன்னா ஊதுபத்தி காமிக்கலாம், அல்லது தூபம் இருந்ததுன்னா தூபம் காட்டலாம், அல்லது சாம்பிராணி காமிக்கிறதாக இருந்தாலும் சாம்பிராணி காமிக்கலாம். இப்படியாக யார் யாருக்கு என்ன சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி காமிக்க வேண்டியது. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி தூபம் காமிக்க வேண்டியது அம்பாளுக்கு. எல்லாரும் சொல்லிக்கோங்க. தசாங்கம் குக்குலோபேதம் தூபம் சந்தனாகரு சயுதம் சமர்ப்பிதம் மயா பக்தியா மகாதேவி பிரதிகிருஹ்யதாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ தூபம் ஆக்ராபயாமி. தூபம் காமிச்சு முடிச்சுட்டு அடுத்தபடியா நெய் தீபத்தை கையில் எடுத்துக்கோங்க. நெய் தீபம் அம்பாளுக்கு காமிக்க வேண்டியது. சாஜ்யம் திரிவர்த்தி சயுக்தம் மகாதேஜஹ மகோஜ்வலம் தீபம் தாஸ்யாமி தேவேஷி சுப்ரீதா பவ சர்வதா துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ தீபம் பிரதர்ஷயாமி. தீபத்தை கீழே வச்சுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்க. தூப தீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக நைவேத்தியம். என்னென்னலாம் நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தின் மேலேயும் 2 துளசியை
போட்டு வச்சுருங்கோ. துளசியை போட்டுட்டு ஜலத்தை எடுத்துட்டு எல்லா நைவேத்தியத்தின் மேலேயும் புரோக்ஷணம் பண்ணுங்கோ. புரோக்ஷணம் பண்ணிட்டு கைகளில் புஷ்பத்தை வச்சுட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிட வேண்டியது. நைவேத்யம் ஷட்ரசோபேதம் சர்க்கரா மதுசயுதம் பாயசான்னஞ்ச தேவித்வாம் ததாமி பிரதிகிருஹ்யதாம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ மகாநைவேத்யம் நிவேதயாமி. புஷ்பங்களை அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிருங்கோ. சமர்ப்பிச்சுட்டு 2 உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி மத்தியே மத்தியே அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து வெத்தலை பாக்கு மேலே புரோக்ஷணம் பண்ண வேண்டியது. 2 புஷ்பங்களை கையில் எடுத்துட்டு சொல்லிக்கோங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ணசயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ கற்பூரதாம்பூலம் நிவேதயாமி. புஷ்பங்களை அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிருங்கோ. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து மறுபடியும் கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. எல்லாரும் கற்பூரம் ஏற்றிக்கோங்கோ. கற்பூரம் ஏற்றிண்டு மணி அடிச்சென்றபடியே அம்பாளுக்கு கற்பூர ஹாரதி காமிக்க வேண்டியது. சொல்லிக்கோங்க. நீராஜனம் கிருஹாணத்வம் ஜகதானந்த தாயினி ஜகத்திமிர மார்த்தாண்ட மண்டலேதே நமோ நமஹ. துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. அம்பாளுக்கு கற்பூரஹாரதி காமிச்சிட்டு கீழே வச்சிருங்கோ. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடுங்கோ. நீராஜன அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. எல்லாரும் கற்பூரஹாரத்தை எடுத்துக்க வேண்டியது. கற்பூரஹாரத்தை எடுத்துட்டு கையை நன்னா ஜலத்தினால சுத்தம் பண்ணிட்டு புஷ்பத்தை கையில் வச்சுக்க வேண்டியது. அடுத்தபடியாக மந்திர புஷ்பம், பிரார்த்தனை, பிரதட்சிணம், நமஸ்காரம். எல்லாரும் கைகளில் புஷ்பத்தை வச்சுண்டு சொல்லிக்கோங்க. மந்தார பாரிஜாதாதி பாட்டலி கேதகானி ச ஜாதி சம்பக புஷ்பானி கிருஹாணே மானி சோபனே யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பிரகிருஷ்ட பாபநாசாய அபீஷ்ட ஃபலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் பிரசீத பரமேஸ்வரி. துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ பிரதக்ஷிணம் சமர்ப்பயாமி மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை அம்பாள் கிட்ட சமர்ப்பிச்சிருங்கோ. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ரூபம் தேஹி யசோ தேஹி பகம் பகவதி தேஹி மே. புத்ரான் தேஹி தனம் தேஹி சர்வான் காமான் பிரதேஹி மே. அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம. தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி. ஆவாஹனம் ந ஜானாமி ந ஜானாமி தவார்ச்சனம் பூஜா விதிம் ந ஜானாமி க்ஷம்யதாம் பரமேஸ்வரி. மனசில் உள்ள அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பிரார்த்தனை பண்ணிட்டு 2 புஷ்பத்தை அம்பாள் சரணத்தில் சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துக்க வேண்டியது. உட்கார்ந்துட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ. துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ சத்ர சாமராதி சமஸ்த உபசாரான்
சமர்ப்பயாமி. புஷ்பத்தை அம்பாள் சரணத்தில் சமர்ப்பிச்சிருங்கோ. 2 அக்ஷதை கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ, அனயா பூஜையா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிரியதாம். கைகளில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பூமியில் சமர்ப்பிச்சிருங்கோ. சமர்ப்பிச்சுட்டு ஒரு தரம் எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கணும். ருத்தனி தீர்த்தம் எடுத்துட்டு குடிக்க வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கைகளில் ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. புருஷாலா இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் பண்ணிக்கோங்கோ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இப்படியாக நவராத்திரி பூஜை நாம் நித்தியம் எப்படி உபாசிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்தோம். இதே மாதிரி கார்த்தால சாயந்திரம் இல்லை அப்படின்னா கார்த்தால மாத்திரம் அவாளுக்கு எப்படி சௌகரியப்படுறதோ அந்த மாதிரி ஒரு வேளையோ 2 வேளையோ அம்பாளை உபாசனை பண்ண வேண்டியது. இந்த நவராத்திரி விரதத்தை 9 நாளைக்கு இதே மாதிரி அனுஷ்டித்து அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்தனை பண்ணிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் அப்படின்னு அவாளுக்கு எப்படி சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது. முதல்ல சொன்ன மாதிரி 3 தினங்களுக்கு துர்கா அஷ்டோத்திரம், 3 தினங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அடுத்த கடைசி 3 தினங்களுக்கு சரஸ்வதி அஷ்டோத்திரம். இப்படியாக அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணமாகவும் செய்யலாம். இதே மாதிரி 9 நாளைக்கும் அம்பாளை பூஜித்து அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடைஞ்சு எல்லார் குடும்பத்திலையும் நல்ல மங்களங்களும் கல்யாணங்களும் உண்டாகி எல்லாரும் மன நிறைவோடு சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம், நமஸ்காரங்கள்.